நேத்து இந்த கலிசட நாய் மரத்துல அது எப்படி நுங்க இருக்கிற மரத்துலயோ அல்லது இப்ப தேங்காய் இளநீ எல்லாம் இருக்கிற மரங்கள்ல இந்த தெலுவோ கல்லோ காய்ச்சறாங்கன்னாலே அதைகளை தட்டி விட்டுருவாங்க. வெறும் பாலை மட்டும்தான் இருக்கும். அதுக்கு பிறகு நீ கல் எடுத்துட்டு வந்தேன்னு எங்களுக்கே தெரியலையாடா. அந்த மரத்தை நீ இப்படி ஏறுறதுக்கு நீ அதை படுக்கு போட்டு அந்த மரத்து மேல ஏறலாமேடா. இவன் கூட இன்னொருத்தன் அவன் ஒரு பெரிய மாவீரன்னு நினைச்சுக்கிறான். எப்படி எங்கள் தலைவர் மேலே மரத்து மேலே ஏறினார், கல்லை இறக்கினார், விஜயால் முடியுமா, ஸ்டாலினால் முடியுமா, அப்பாவால் முடியுமா அப்படின்னு. என்னடா இதெல்லாம் போட்டி? ஏண்டா இவனாட்ட கருவியும் தான் கலைக்க முடியாது, இவனாட்ட பாலியல் பலாத்காரம் செய்ய முடியாது. அவன் சொல்றான், இவன் கெக்க பெக்கன்னு சிரிச்சுட்டு இருக்கான் பக்கத்துல நின்று. உன்னையாட்ட பொய்யுந்தான் சொல்ல முடியாது. நீங்க காமராஜரையே உங்க ஜாதியில பிறந்தவரதான் நீங்க தலைவர்னு சொல்லி தூக்கி கொண்டாடுறீங்க. காமராஜர் உண்மையா நேற்று இந்த காட்சியை பார்த்திருந்தாருன்னா உன்னை தூக்கி அண்டர்டேக்கராட்டு தூக்கி ஒரே அடி நிலத்துல அடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இவன் அடிச்சிருப்பாரு. ஏண்டா அவன் தான் இப்படி கேடு கட்டு தெரியுதான்னு நீ அதை விட நீ ஒரு தலைவங்கிற பேர்ல இப்ப எல்லாத்தையும் சீரழிச்சுட்டு இந்த சமூகத்தையே பழைய நிலை கொண்டு வரையாடா அப்படின்னு சொல்லி உதன்னு வச்சிருப்பாரு. சீமான் நேத்து கல்லிறக்கம் போராட்டம் சொல்லி பனைமரம் எல்லாம் ஏறி இருந்தாரு. ஒரு பெரிய பேசு பொருளா காட்டியிருந்தாங்க. கல்லு நல்லதா இல்ல கல்லு கெட்டதா, அதுல சக்தி இருக்குதா அல்ல சக்தி இல்லையா, மருத்துவ குணம் இருக்கா இல்லையா, அதுல என்ன இருக்கு, அதை பத்தி எல்லாம் அது ஆராய்ச்சியாளர்கள், அது சார்ந்த நிபுணர்கள் அவங்க அதை பார்த்துக்கிட்டோம். ஆனா இதுல குறிப்பா நம்ம இந்த தமிழ்நாடு, இந்த இந்தியாவுல ஜாதியால மதத்தால எந்த ஒன்னையுமே ஜாதியோடவே வச்சு பேசுற இந்த தமிழ்நாட்டுல இதை எப்படி பாக்குறது, எப்படி பார்க்கணும், முன்னாடி எப்படி பார்த்தாங்க, அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இங்க தமிழ்நாட்டுல இந்து மதம், வேதம், சனாதனம் இது எல்லாமே ஒவ்வொன்றுமே ஜாதியை நிலைநிறுத்தணும். ஜாதியை நிலைநிறுத்தணும்னா அந்த ஜாதிக்குன்னு ஒரு தொழில், ஒரு குலத்தொழில், ஒவ்வொரு குலத்துக்கும் ஒவ்வொரு குலத்தொழில், அதை நிலைநிறுத்தி அதுபடி எல்லாரும் அந்தந்த ஜாதி தொழில செஞ்சுட்டு இருந்தாதான் அந்த ஜாதியை காப்பாற்ற முடியும், நம்ம மதமும் காப்பாற்ற முடியும். அப்பதான் நம்ம சொகுசா இருக்க முடியுங்கிறது தான் இந்த மதத்தால் ஜாதியால் பயனடைகிற ஒரே குரூப் பார்ப்பன குரூப், பூணூல் குரூப். அவங்களுடைய ஆசை. அதுக்காகத்தான் இதை நிலைநிறுத்துறதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இங்க சரிக்கிறவங்க அப்படின்னா அது ஒரு ஜாதியினர், வெறுக்கிறவங்க அப்படின்னா அது ஒரு ஜாதியினர், செருப்பு தைக்கிறவங்கன்னா அவங்க ஒரு ஜாதியினர். அப்படி கல்லு இறக்குறது, கல்லு சம்பந்தமான தொழில், பனை மரம் ஏறுறது, இது ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் தான் இங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, அதை யாரும் மறுக்க முடியாது. அவங்கள ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நாடார் அப்படின்னு அந்த ஜாதியினரை குறிப்பிட்டாலும் பேசினாலும் அவங்கள ஃபர்ஸ்ட் இப்போ கிராமங்கள்ல சாணார்னு சொல்லுவாங்க. அவங்கதான் அந்த தொழில் செய்யணும், அது அவங்களுடைய தொழில் அப்படின்னு சொல்லிதான் ஜாதி மதங்கள் வச்சிருக்கு. இந்த ஜாதியினர் என்பதாலேயே, இந்த தொழில் செய்ததாலேயே அவங்க எப்படியெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டாங்க, எப்படியெல்லாம் கேவலமா பார்க்கப்பட்டாங்க, அவங்களை எப்படியெல்லாம் புறக்கணிச்சாங்க அப்படின்னா, மக்கள் புறக்கணிக்கிறது, அந்தந்த ஊர் நாட்டாமைகள் புறக்கணிக்கிறது வேற. நீதிமன்றங்களே பல இடங்கள்ல தீர்ப்பு இந்த நாடார்களுக்கான இந்த தீண்டாமை கொடுமையை நியாயப்படுத்தி தீர்ப்பே கொடுத்திருக்கு. அதுல நம்ம ஆதாரத்தோட பார்ப்போம். நாடார் சமூகத்துல அவங்க இப்ப கல் இறக்கறதுக்காக மரம் ஏறுறாங்கன்னா, அந்த மரத்து மேல இருக்கும்போது கீழே நம்பூதிரி பாப்பான், கேரளாவை பாப்பானால நம்பூதிரி பாப்பாங்க. அவன் கீழே நடந்து வந்தான்னா இவங்க மேல இருந்து கை தட்டணும். எதுக்காக அப்படின்னா, இவன் கீழே நடந்து போவான், அவன் மேல இருந்து அவனுடைய நிழல் கீழே அவன் மேல பட்டுருச்சுன்னா தீட்டுப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி இதை வழக்கமா வச்சிருந்தாங்க. நீங்க உங்க மூத்தவங்களை கேட்டீங்கன்னு தெரியும். அப்ப இவன் தூத்து கருமம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போவான். இப்படியெல்லாம் அவமானப்படுத்தப்பட்ட ஜாதியினரா தான் அவங்க இருந்திருக்காங்க. அதே போல 1874 மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வழிபட வந்த நாடார்களை பார்ப்பனர்கள் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளியதோடு அது தொடர்பாக நடந்த வழக்கில் நாடார்கள் கோயிலுக்குள் நுழைய உரிமை கிடையாது என்று தீர்ப்பு வழங்கப்பட்ட வரலாறு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி இளைஞர்களே உங்களுக்கு தெரியுமான ஒரு நூல், புரட்சி பெரியார் முழக்கத்தின் ஆசிரியர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் அதுல பழைய வரலாறுகளை இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி ஒவ்வொரு பாயிண்டா எழுதியிருப்பாரு. ரொம்ப முக்கியமான புக் அது. தமிழ்நாட்டின் வரலாறு தெரிஞ்சுக்கிற எல்லாரும் அந்த நூல் படிக்க வேணும். அத இந்த செய்தியை போட்டிருக்காங்க. அதாவது நீதிமன்றமே இப்படி தீர்ப்பு கொடுத்திருக்குன்னா அப்ப பாருங்க, அன்னைக்கு நீதிமன்றம் எதை வச்சு தீர்ப்பு கொடுப்பாங்க? எல்லாம் சனாதனம், இவங்க வைதிக மதம் என்ன சொல்லுதோ, அந்த மனுதர்மம் என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில அந்த தீர்ப்புகள் தான் இதெல்லாம். அதே போல இன்னொரு கொடுமை, இன்னும் எவ்வளவு கேவலப்படுத்தப்பட்டிருக்காங்க பாருங்க. 1895 ஆண்டுகளில் நெல்லை மாவட்டம் கழுகுமலை கிராம பகுதிகளில்
நாடார் சமூகத்தினர் தேரடி தெருக்கள் வழியே மத ஊர்வலம் போக தடை போடப்பட்டது என்பதும் இதற்கு பதிலளிக்கும் வகையில் அப்பகுதி நாடார்கள் அனைவரும் ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தில் சேர்ந்து விட்டார்கள். அன்னைக்கு இருந்தவங்க சுயமரியாதையோட நம்மளை இழிவுபடுத்துறாங்கன்னு சொல்லி அதுக்கு பதிலடியா தான் கிறிஸ்தவ மதத்துல சேர்ந்திருக்காங்க. இதெல்லாம் இவங்க செஞ்ச கொடுமையால நடந்தது. இப்படியெல்லாம் இழிவுபடுத்தப்பட்டவங்களா இந்த சமூகத்தினர் இருந்திருக்காங்க. அதே போல இன்னொரு செய்தி, திருத்தங்கல் பகுதியில் உள்ள நாடார் சமூகத்தினர் கோயிலுக்குள் நுழையக்கூடாது, தேங்காயும் உடைக்க கூடாது என்று 1878 திருவில்லிபுத்தூர் மாவட்ட முன்சிப் தீர்ப்பு வழங்கினார் என்ற கொடுமை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அதுல கேட்டிருப்பாங்க. தேங்காயே உடைக்கூடாதா. இன்னும் சொல்ல போனா, நீங்க கடவுள் இருக்குது இல்ல அப்படிங்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் கடவுளுக்கு எல்லா பொருளையும் அபிஷேகம் செய்வாங்க. ஆனா பனை மரத்தினுடைய இந்த பதனையில இருந்து அவங்க அபிஷேகம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அது தீண்டப்படாதவர்கள் அவங்களால கொண்டு வர பொருள் அதுல செஞ்சா கடவுளுக்கு தீட்டாயிரும் அப்படின்னு சொல்லி அவங்க செய்ய மாட்டாங்க. இப்படி எவ்வளவு செய்திகளை சொல்லலாம். இதை விடவெல்லாம் ஒரு கொடுமை என்னன்னா, வேலை கேட்டு மனு செய்த ஒரு நாடார் சமூகத்தை சார்ந்த டாக்டருக்கு தென்னங்கன்றுகளை வாங்கி கொடுத்து குலத்தொழிலை செய்ய சொன்னவர் திருவாங்கூர் சமஸ்தான திவான் தர்சிபி ராமசாமி ஐயர். இப்படி எல்லாம் தான் கேவலப்படுத்தப்பட்டிருக்காங்க. எவ்வளவு திமிர் இருக்கும். ஒரு டாக்டர் அவர் எனக்கு ஏதாவது வேலை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, நீ என்ன ஜாதின்னு சொல்லி கேட்டு சாணார் அப்படின்னதும், 4 அந்த தென்னங்கன்று எடுத்துட்டு வாப்பான்னு சொல்லி, இந்தா இதை போய் வச்சு வளர்த்து மரமாகும், அதை உங்க குலத்தொழில செய்யுங்க, அவரை வச்சு பொழைங்க, நீ எல்லாம் ஏன் டாக்டர் ஆகிற அப்படின்னு கேட்டிருக்காருன்னா, இப்ப நீங்க எவ்வளவு இந்த சமூகத்தை எவ்வளவு கேவலப்படுத்தி இருக்காங்க. இப்ப இந்த நிலைமையில இந்த சூழலை இந்த வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் வச்சுதான் இந்த சமூகத்தை இந்த குலத்தொழில பார்க்கணும். இதுவே இங்கிலாந்துலயோ இல்ல வேற எங்கேயாவது ஏதோ ஒரு நாட்டுல பண்றாங்கன்னா அங்க எல்லாமே ஒரு தொழில். அந்த தொழில் முடிஞ்சதுன்னா அவர் எப்பவும் போல ஒரு மனிதர், இன்னொருத்தர் மனிதர், எல்லாரும் மனிதர். இங்க அப்படி கிடையாது. இவன் என்ன முடிச்சு எங்க போனாலும் வந்தாலும் அவன் ஜாதி, இந்த ஜாதிக்காரன், இவன் இந்த ஜாதிக்காரன், இவன் இந்த தொழில் செய்யறானா பாருவன், டே வண்ணா, டே அம்பட்டா, சாணா, இதுதான் இங்க அந்த தொழிலை வச்சுதான் எல்லாமே பண்ணாங்க. இப்படிப்பட்ட இழிவுகளை எல்லாம் சுமந்து வந்த இந்த சமூகத்துல சில புரட்சிகரமான சிந்தனையாளர்கள் இந்த இழிவுகளை எல்லாம் எதிர்த்து நம்ம போராடணும், நம்ம தலைமுறையோட சரி இனிமேல் வர்ற தலைமுறைக்கு இப்படிப்பட்ட கொடுமைகள் நடக்காம பாத்துக்கணும்னு சொல்லி பல புரட்சிகர சிந்தனை கொண்டவங்க, சுயமரியாதை இயக்கத்தினோடு பெரியாரோடு தொடர்பு கொண்ட பல தோழர்கள் இந்த கொடுமையில எல்லாம் ஒழிக்க பல வேலைகள் செஞ்சிருக்காங்க. குறிப்பிடத்தக்க செய்திகளை நம்ம சொல்லணும். 1909 ரத்தினசாமி நாடார்னு ஒருத்தர் நாகப்பட்டினம் அருகே பொறையார் அப்படிங்கிற ஊர்ல உருவாக்கப்பட்ட சங்கம் தான் நாடார் மகாஜன சங்கம். இந்த நாடார் மகாஜன சங்கம் அன்னைக்கு இந்த சங்கங்கள்லாம் அன்னைக்கு நாடார் மகாஜன சங்கமோ அல்லது வெள்ளாள கவுண்டர் சங்கமோ அல்லது எந்த ஜாதி சங்கம் ஆயிட்டாலும் சரி, அவங்கெல்லாம் அந்த சமூக இழிவுகளை நம்ம எதிர்த்து போராடணும். நம்ம ஜாதி மக்களுக்கு இந்த கேவலங்கள் இருக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதையெல்லாம் நம்ம தொடர்ந்து பண்ணணும்னு சொல்லி அந்த ஜாதி சங்கங்களை உருவாக்கி அதுக்காக போராடினாங்க. இன்னைக்கு இருக்கிறாங்களே ஜாதி சங்க தலைவர்கள், தன் சுயநலத்துக்காக தன் ஜாதி மக்களை வச்சு தான் புடைச்சுக்கிறதுக்காக இருக்கிற இந்த யுவராஜன் ஒரு ஆணவ கொலை வீரன் இருக்கானே, அது போலவோ அல்லது ராமதாஸ் அன்புமணி போலவோ அப்படிப்பட்டவங்க கிடையாது. அன்னைக்கெல்லாம் உண்மையா இருந்திருக்காங்க. இந்த ராமதாஸே அன்னைக்கு உண்மையா தானே இருந்தாரு, அதுக்கப்புறம் தானே இப்படி கேட்டு போயிட்டாரு. அப்படி பாத்தீங்கன்னா இந்த நாடார் மகாஜன சங்கம் அன்னைக்கு, அதாவது ஆகம கோயில்களுக்கு நாம் வழிபட செல்லக்கூடாது, அந்த ஆகம கோயில் இருக்கிறவங்க எல்லாம் நம்ம கேவலமா பாக்குறாங்க, நம்ம இழிவா பாக்குறாங்க, அதனால அந்த கோயில்களுக்கு போகக்கூடாது, அப்படியே போனாலும் நம்ம அங்க காணிக்கை போடக்கூடாது. அதே போல நம்மளுடைய வீட்டு, அதாவது நாடார்கள் வீட்டு திருமண நிகழ்வுகளோ அல்லது இன்ன பிற எந்த நிகழ்ச்சி ஆயிட்டாலும் சரி, நம்மளை இழிவா பாக்குற, நம்மளை மதிக்காத இந்த பார்ப்பனர்களை இந்த திருமணம் உள்ளிட்ட எந்த நிகழ்ச்சிக்கு அழைக்க கூடாது நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி தீர்மானம் போட்டு அதன்படி அவங்க இருந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நல்ல தலைவர்கள் சிலர் இருந்ததாலதான் இந்த சமூகம் இன்னைக்கு ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி வந்துச்சு. அதே போல இன்னொருவர் தூத்துக்குடியில ஸ்பின்னிங் மில் வச்சிருந்த கணேச நாடார்னு ஒருத்தர், அவர் அப்ப விதவை பெண்களை எல்லாம் வேலைக்கு எடுக்க கூடாது, சேர்த்தக்கூடாதுன்னு தான் அன்னைக்கு
அன்னைக்கு இருந்த பழக்க வழக்கம் அப்படிதான். ஆனா இவர் வந்து தன்னுடைய ஸ்பின்னிங் மில்லுல விதவை பெண்களுக்கு வேலை கொடுக்கப்படும், விதவை பெண்களை வேலைக்கு எடுத்திருக்காரு, வேணும்னே அவங்கள வந்து வேலைக்கு எடுத்திருக்காரு. அதாவது இவன் என்ன சொல்லி கேவலப்படுத்துறானோ அவங்களுக்கே நான் வேலை தரேன்னு சொல்லி அந்த கணேச நாடார் போன்ற, சவுந்தரபாண்டியன் நாடார் போன்ற, இப்படி இன்னும் சில தலைவர்கள் இருக்காங்க, ராமசாமி நாடார், இவங்கெல்லாம் வந்து செய்த வேலைகள் பெரிய வேலைகள். அதனாலதான் இந்த சமூகம் மாற்றம் அடைஞ்சது. இன்னைக்கு இந்த சமூகத்தை வந்து மறுபடியும் பழைய நிலைக்கு எடுத்துட்டு போறதுக்கு வேண்டி கேவலமான நபர்கள் தான் வயிறு நம்பினா போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரியிறாங்க. இன்னும் சொல்ல போனா மெர்கண்டைல் பேங்கே வந்து பார்த்துட்டா சவுந்தரபாண்டியன் நாடார், ராமசாமி நாடார், இன்னும் விவி இதயம் நல்லெண்ணெய் அந்த குரூப்பை சார்ந்தவங்க, இவங்க எல்லாம் வந்து சுயமரியாதை இயக்கத்தோடு தொடர்பில் இருந்தவங்க, அவங்க கூட நெருக்கமா இருந்தவங்க. இவங்க வந்து நம்ம சமூகத்தை இப்படி எல்லாம் வச்சு கேவலமா பாக்குறான், நம்ம சமூகத்தை இப்படி இழிவுபடுத்துறான் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் சேர்த்து உருவாக்குனது இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வங்கியா மெர்கண்டைல் வங்கி இருக்கு. இவங்களை எல்லாம் மரமேற விட்டு நீங்க நம்ம பாரம்பரியத்தை காப்பாத்துறேன், ஜாதியை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாத்திட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? அதுதான் இவன் நினைக்கிறான், சீமான் அதுதான் நினைக்கிறான், அவன் ஆசை அதுதான். குறிப்பா இன்னொன்னு சொல்லணும், WPS சவுந்தரபாண்டியன் நாடார் வந்து தன் சமூகத்துக்கு, தன் ஜாதிக்கு ஏற்பட்ட இழிவுகளை எதிர்த்து மட்டும் போராடல. இன்னும் முக்கியமான செய்தி, தமிழ்நாட்டில் ஒரு வரலாற்று செய்தி, 1935ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் பேருந்துகளில் பஞ்சமருக்கு இடமில்லை. ஆனா அந்த சவுந்தரபாண்டியன் நாடார் தான் வந்து அன்னைக்கு வந்து அவர் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சிக்குழு தலைவரா இருந்திருக்காரு. இனிமேல் இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, அப்படி இருந்தா அந்த பஸ்ஸுக்கு வந்து பர்மிஷனே கிடையாது அப்படின்னு சொல்லி அதை ஒழிச்சிருக்காரு. தன் ஜாதிக்குன்னு இல்ல, ஒடுக்கப்படும் எல்லா ஜாதிகளுக்காகவும் போராடி இருக்காங்க. இப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் வந்து இந்த சமூகத்தை இப்படி மாற்றி ஒரு நல்ல நிலையில கொண்டு போயிட்டு இருக்க இந்த நேரத்துல நேத்து இந்த களிசட நாய் மரத்துல அது எப்படி நுங்க இருக்கிற மரத்திலயோ அல்லது இப்ப தேங்காய் இளநீ எல்லாம் இருக்கிற மரங்கள்ல வந்து இந்த தெளுவோ கல்லோ காய்ச்சறாங்கன்னாலே அதைகளை வந்து தட்டி விட்டுருவாங்க. வெறும் பாலை மட்டும்தான் இருக்கும், அதுலதான் அது தெளுவு இதெல்லாம் எடுப்பாங்க பண்ணுவாங்க. நீ ஏறின மரத்துல நுங்கெல்லாம் இருக்குதேடா, அதுல எப்படா நீ கல் எடுத்துட்டு வந்தேன்னு எங்களுக்கே தெரியலையாடா. இல்ல இப்படி எடுக்கிறதுக்கு அதுல கூட இவன் கூட இன்னொருத்தன் அவன் ஒரு பெரிய மாவீரன் நினைச்சுக்கிறான். எப்படி எங்கள் தலைவர் மேலே மரத்து மேலே ஏறினார், கல்லை இறக்கினார், விஜயால் முடியுமா, ஸ்டாலினால் முடியுமா, அப்பாவால் முடியுமா அப்படின்னா என்னடா இதெல்லாம் போட்டி? ஏண்டா இவனாட்ட கருவியும் தான் கலைக்க முடியாது, இவனாட்ட பாலியல் பலாத்காரம் செய்ய முடியாது, அதுக்கு வேண்டி ஸ்டாலினே எங்கள் சீமான் போன்று நீங்கள் பாலியல் பலாத்காரம் செய்து விடுவீர்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் இதெல்லாம் ஒரு போட்டியாடா? எதோ ஒரு போட்டின்னு ஒரு விவசாயே இல்லை. அவன் சொல்றான், இவன் கெக்க பெக்கன்னு சிரிச்சுட்டு இருக்கான் பக்கத்துல நின்று. உன்னையாட்டு பொய்யும் தான் சொல்ல முடியாது, உன்னையாட்டு நீ வந்து பெரியாரை பற்றி பேசுன ஆதாரம் கொடுன்னு கேட்டாங்க, ஊரே பத்துச்சு, நாடே பத்துச்சு, இன்னைக்கு வரைக்கும் ஆதாரத்தை நீ நொட்டிட்டியா? என்ன நொட்டி இருக்க? நீ பண்ற அயோக்கியத்தனத்தை எல்லாம் வந்து ஒரு பெரிய போட்டியா வந்து இது பண்ண வேண்டாம், சரியா? இது கேவலமா இல்ல? பெரியார் போன்ற திராவிட இயக்க தலைவர்கள், இன்னும் பல தலைவர்கள் வேறு இயக்கத்திலே இருந்தாலும் சரி, ஏண்டா ஒரு காமராஜர் போன்ற இவங்க எல்லாம் வந்து மரமேறினவங்களை எல்லாம் வந்து டாக்டரா ஆக்குனாங்க, என்ஜினியர் ஆக்குனாங்க, நீதிபதி ஆக்குனாங்க, அதுக்காக வந்து படிக்க போக சொன்னாங்க. இவன் சொல்றான், என் பாரம்பரியத்தை காப்பாற்ற நான் பட்டம் பிடித்தவன். ஆமா, சும்மா கிடையாது, பட்டம் பிடித்தவன். ஆனா இன்னைக்கு எங்க பாரம்பரியத்தை காப்பாத்துறதுக்காக நான் வந்து மரம் ஏறுறேன் அப்படிங்கிறான். இதுதான் சீமான் செஞ்ச சாதனை. சீமான் இதைத்தான் ஆசைப்படுறான். சீமானுடைய ராஜாக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களும் இந்த மாதிரி நிலைமை நீ கொண்டு வா, உங்க சமூகத்தை எடுத்துட்டு போ, அப்படி போனாங்கன்னா உனக்கு என்ன தரணுமோ அதை நான் கொடுத்துட்றோம். சீமானோட மகன் வந்து போய் ஏறுவோம் அப்படியே மரம், அந்த மரத்தை நீ இப்படி ஏறுறதுக்கு நீ வந்து அதை படுக்க போட்டு அந்த மரத்து மேல ஏறலாமேடா, அது வித்தியாசமான மரம்டா, உலகத்திலேயே உனக்கு மட்டும்தான் அந்த மாதிரி. ஒருவேளை இவன் வந்து நுங்கெல்லாம் இருக்கிற மரத்திலேயே வந்து கல்லு இறக்க முடியுமான்னு சொல்லி கேட்டதை வேணா ஒரு பெரிய போட்டி தான் உண்மையாலுமே. அந்த மரத்துல யாருனாலும் எப்பேற்பட்ட ஜாம்பவானாலும் எடுக்க முடியாதுதான். அதைத்தான் அவன் போட்டிக்கு அப்படி கேட்டானா என்னன்னு தெரியல. நாங்க என்ன சொல்றோம்னா, இங்க எல்லாமே ஜாதி தொழில் தான். அந்த தொழில நீ சொல்றையே, இதுல வந்து நல்லுச்சாமி தமிழர், சீமான் தமிழர், இன்னும் 2-3 பேர்த்தையெல்லாம் சொல்றாரு, தேவரு, இவங்கன்னு. நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க எங்க கிணத்துக்கடவு பக்கத்துல அதிகபட்சம் என்னுடைய நண்பர் தான் அந்த பையன், நல்ல திறமசாலி, நல்ல ஒரு டேலண்டான பையன், ஊர்ல எல்லா விளையாட்டுகளையும் ஜெயிப்பபடி. அந்த நண்பர் வந்து இதே கல்லு நல்லுசாமியோட ஜாதியை சார்ந்த ஒரு பொண்ணை காதலிச்சவரு இவங்க சொல்ற சீமான் ஜாதி சார்ந்தவர். அவர் காதலிச்சுட்டு திருமணம் பண்ணிக்கிறதுக்காக அந்த பொண்ணை கூப்பிட்டு வரும்போது நெகமம் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடின்னு போலீஸ் அடிச்சாங்க. அப்ப அந்த பொண்ணு வந்து, இவர் என் வீட்டுக்காரர், நீங்க எப்படி அடிக்கலாம், நான் வந்து சட்டப்படி நாங்க 2 பேரும் மேஜரு,
அவருதான் திருமணம் பண்ணிக்க போறேன், நீங்க அடிக்க கூடாது, நீ கை வைக்கிற வேலை வச்சுக்க வேணாம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் விட்டாங்க. ஆனா அந்த ஜாதிக்காரன், அந்த ஜாதி போலீஸும் அடிச்சபடி அந்த ஜாதிக்காரனும் போய் அடிச்சான் ஸ்டேஷனுக்குள்ள. இப்ப இந்த கல்லு நல்லசாமி ஆகட்டும் இல்ல சீமான் ஆகட்டும், இந்த இடத்துல வந்து நீயும் தமிழர் நானும் தமிழர், நம் தமிழர்கள் இருவர் காதலித்துக் கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி பேசிடுவீங்களா? நல்லசாமி பேசுவ அப்படியா? சரி, நல்லசாமி ஜாதிக்காரங்க மரமேறி கல்ல இறக்குறாங்களா? அது நீங்க சொல்ற வேற தமிழர் ஜாதி சொல்றீங்களே, அவங்க எல்லாம் ஏறி எல்லாரும் மரமேறி கல்ல இறக்குறாங்களா? அப்படி இறக்க சொல்ல பாக்கலாம். பேசுறீங்கல்ல, இதெல்லாம் ஏமாத்து வேலை. நீ எங்க போனாலும் இங்க கல்ல இறக்குறது ஒரு ஜாதி தான். அந்த ஜாதி தொழிலா இருக்கிறதால இந்த ஜாதி தொழில வந்து ஊக்குவிக்கிற வேலை இங்க இருக்கக்கூடாது. அந்த மரமேறுன அந்த மாணவர் கூட அந்த மாணவரை போல வேற யாருக்கும் அந்த சிந்தனை வரக்கூடாது. இந்த கேடுகட்ட இளைஞர்களை நாசமாக்குற இந்த ஜாதி சிந்தனை, இந்த குடி சிந்தனை, அதுக்கு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். அதுல வந்து அவன் அந்த பையன் பயங்கரமா வீராவேசமா பேசுறான். அவன் வீராவேசம் பேசியெல்லாம் கேட்டா நாசமா போறதுக்கு தான் பயன்படும். நீங்க வேறு ஜாதியில கூட தலைவரை வச்சு காட்டி சரி, இந்த சமூகத்தில் இருந்த நல்ல தலைவர்கள் சௌந்தரபாண்டியன் போன்ற, இன்னும் காமராஜர் போன்ற, நீங்க காமராஜரையே உங்க ஜாதியில பிறந்தவரதான் நீங்க தலைவர்னு சொல்லி தூக்கி கொண்டாடுறீங்க. காமராஜர் உண்மையா நேற்று இந்த காட்சியை பார்த்திருந்தாருன்னா, இந்த மாதிரி வந்து நான் பட்டம் படிச்சுட்டு வந்து நான் மரமேறிட்டு இருக்கேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா, காமராஜரு உன்னை தூக்கி அண்டர்டேக்கராட்டு தூக்கி ஒரே அடி நிலத்துல அடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இவன் அடிச்சிருப்பாரு. ஏன்டா அவன் தான் இப்படி கேடு கட்டு தெரியுறான்னு, நீ அதை விட நீ ஒரு தலைவங்கிற பேர்ல இப்ப எல்லாத்தையும் சீரழிச்சிட்டு இந்த சமூகத்தையே பழைய நிலை கொண்டு வரையாடா அப்படின்னு சொல்லி உதன்னு உதச்சிருப்பாரு. இப்படி கேவலமா போகாம, இந்த குலத்தொழில் சார்ந்து போகாம, இன்னும் இருக்கிற நாடார் இளைஞர்களை எல்லாம் வந்து இழிவான நிலை கொண்டு போகாம, அவர்கள் எல்லாம் வந்து படிச்சு இந்த மெர்கண்டைல் பேங்க் உருவாக்கின அந்த முன்மாதிரியான நாடார்களை போல, ஒரு பெரிய பெரிய நல்ல தலைவர்களை போல இந்த சமூக மாற்றத்துக்காக இந்த இளைஞர்கள் பாடுபட வேண்டும், அதை நோக்கி வளர வேண்டும். இங்கே குலத்தொழிலுக்கு எக்காரணத்தை கொண்டும் அதை கொண்டு வந்தவனையே வந்து துரத்தி விட்டவங்க, முதலமைச்சராக இருந்தே வந்து பின்வாசல் வழியே ஓட விட்டது இந்த தமிழ்நாடு. அதனால இந்த குலத்தொழிலை ஊக்குவிக்கிற இந்த பார்ப்பன, இந்த சங்கராச்சாரி, இந்த உச்சிக்குடிமிகளுக்கு அடியாளாக இருக்கிற இந்த சீமான் போன்ற கலிசடைகளை நீங்கள் தூக்கி எறிந்து விட்டு நல்ல சமூக மாற்றத்துக்கான சமூகத்தை முன்னேற்றும் தலைவர்களை பின்பற்றி ஒரு நல்ல நிலையை கொண்டு வர வேண்டும் என்று நான் கூறிக்கொள்கிறேன்.